இன்றைக்கு என்னோடு விமானத்தில் வருகிற போது கதார்லேருந்து ஒரு இளைஞர் வந்தார். அவர் என்னை கேட்டார், இந்த பயல் ரொம்ப மோசமாக பேசுகிறானே, இவனை தாக்கி பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஆள் சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், அந்த ஆளையே கூப்பிடுங்க, கொஞ்சம் பணம் செலவாகவும் பேசிடுவான்ட்டேன். நீங்கள் அவனையே கூப்பிட்டு உன்னை எதிர்த்து பேசணும்டா 1 கோடி ரூபா தர்றேன்னா இன்றைக்கி அவனை எதிர்த்து அவனே பேசிடுவான். வெறும் பணத்துக்காக பேசுகிற, ஏவலுக்கு வேலை செய்கிற கூலிகளாகவே இருக்கிறார்கள். கோடி ரூபாயை கொட்டி கொடுங்க சூர்யாவுக்கு, உதயநிதியை பற்றி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுவாரான்னு கேளுங்க. இதான் ஏன் வித்தியாசம்? நீ கோடி ரூபாயை கொட்டி கொடு, இந்த மேடையில் இருக்கிற எங்களால் ஒரு துடியும் புரண்டு பேச முடியாது. வாழும் வரை நாங்கள் திமுக காரனா வாழ்வோம் என்பதுதான் எங்களுக்கான அடிப்படை. இது திராவிட இயக்கத்தின் குறிக்கோள். ஆகையினாலே இந்த புராணங்களுக்கு எதிரான அறிவியல், ஏன் அறிவியல் அறிஞர்கள் கூட புராணங்களை அறியாமையை நம்புகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணத்தை என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார். நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக் என்பார். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அவர் சொல்லுவார், நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட், அவங்க அறிவாளிகள் தான், ஆனால் அறிவியல் வாழ்வை ஏற்கவில்லை. அறிவியலை பாடமாக படிக்கிறான், அறிவியலை வாழ்க்கையாக படிக்கலை. அதுதான் காரணம். 4வதாக சமஸ்கிருதத்துக்கும் மாற்றாக தமிழ் என்றால் சமஸ்கிருதம்தான் அதனுடைய வடிவம் தான். இந்தி என்பது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. பிராகிருதம் என்பதுதான் பழைய மொழி. சமஸ்கிருதம் என்பதே செய்யப்பட்ட மொழி. சமஸ்கிருதத்திலிருந்து தேவநாகரி வரி வடிவத்தில், இந்திக்கு தனியாக வரி வடிவம் கிடையாது, தேவநாகரி வரி வடிவத்தில் உருவாக்கப்பட்ட, இந்துஸ்தானியும் சேர்த்து உருவாக்கப்பட்ட, உருதையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து நடுவில் எல்லோரையும் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இந்தி. இன்றைக்கு வரைக்கும் இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிற மிக கடுமையான ஒரு இயக்கமாக திமுக கழகம் இருக்கிறது. அந்த நம்முடைய நோக்கத்திலிருந்து மாறவே இல்லை. இது பற்றியெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஏன் பேசலேன்னு ஒருத்தர் கேட்டார். ஏன் அவர் பாவம், அவருக்கு தெரியாது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. அவரை பற்றி எனக்கு எப்போவுமே, நீங்கள் எடப்பாடி மீது எனக்கு கோபமே வராது. எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியே இருக்கிறாரு. எந்த இடத்திலும் ஒரு கொள்கையாக, ஒரு அரசியலாக அவர் பேசினதே இல்லை. பாவம், அவர் ஏதோ பேசுகிறாரு. எனவே அப்படித்தான் பாவப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னொருவர் சொன்னார், கம்பில் கிரீஸ் தடவுற கோஷ்டி இல்லைன்னா, அதாவது பாருங்கள், நம்ம தலைவர்கள் எப்படி வாய்க்கிறாங்க, இறங்கு தம்பி இறங்கு, நீ இறங்கினா தான் முத்தம் தர வேண்டிய அரசியலாடா இது, என்னடா கன்றாவி, எனக்கு புரியவே இல்லை. அவனை இறங்கு நீ இறங்கினா தான் முத்தம், ஏன்னா அந்த குழந்தைக்கு நீ அழுகையை நடத்தினா தான் மிட்டாய் தருவேங்கிற மாதிரி. இது கட்சியான்னு எனக்கு தெரியல. மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது.